வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. இந்த உணவு சாப்பிட்டா நல்லது, அந்த உணவு சாப்பிட்டா ஓவாம ஏற்படும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையினுடைய படைப்புல எல்லா உணவுலையும் நமக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. ஒரு ஆயில் தடவுறதுனாலையோ இல்லை ஒரு மருந்தை போடுறதுனாலையோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனாலையோ எல்லாம் தாடி மீசையை அடர்த்தியாக கொண்டு வரவே முடியாது. அழகுக்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அதில் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம். மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு முகத்துல பரு அதிகமாக வருது. அதுவும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி வரைக்கும் வருது. ஆக்சுவலாக இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அண்ட் அவங்க இதை நினைச்சு பயப்படணுமா? அதாவது ஒரு பெண் மகப்பேறு காலத்தில் அவங்க கர்ப்பம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் சமன்பாடின்மை ஏற்படுது. ஸோ அந்த ஹார்மோன்கள் எல்லாம் அந்த கருவை தக்க வைப்பதற்காக அந்த ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன. இந்த கருவை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம தோலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு உடல் பருமன் ஏற்படலாம். இப்போ ஒரு பெண் கர்ப்பமான உடனே 10 கிலோ 15 கிலோ அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். ஸோ அப்போ உடல் எடை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு தோலினுடைய பகுதிகள் சில பகுதிகள் தடித்து கருத்து காணப்படலாம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருப்பு மச்சங்கள் மாதிரி ஏற்படலாம். ஒரு சில ஸ்கின் டேக்ஸ், அதாவது அந்த தோல் வளர்ந்து தொங்கக்கூடிய இதுவும் ஏற்படலாம். ஸோ பலவிதமான தோற்ற மாற்றங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அழகை தருவனவை ஒழிய இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே தானாகவே மறைஞ்சிரும். ஸோ இது இயற்கையால் வழங்கப்படக்கூடிய ஒரு கொடை தான். அது சில நேரங்களில் இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து பிரசவம் ஆனதுக்கப்புறமும் இது தங்கி இருந்துச்சு, இந்த மாதிரி தோற்ற மாற்றங்கள் மாறாமல் இருந்தால் அவங்களுக்கு ஹார்மோன் சமன்பாடின்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி செய்யலாம். அதுக்கு நிறைய நவீன மருத்துவ சிகிச்சைலாம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு தோல் முடி நகத்தில் எந்த ஒரு அறிகுறி ஏற்பட்டாலும் அது நம்ம உடல் உள்ளிருக்கக்கூடிய பாதிப்பைத்தான் வெளிப்படுத்துகிறது. அதே போல் நம்ம அகச்சூழலை எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி புறச்சூழல் நம்ம உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல் மாற்றத்தை தான் அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அந்தரங்க உறுப்பு பகுதிகள் இருக்குல்ல, அங்கே ஷேவ் பண்ணுறத ஒரு சிலர் வாடிக்கையாக வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் அதை பண்ணவே விரும்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு டாக்டராக சொல்லுங்கள், இந்த அந்தரங்க உறுப்பு பகுதிகளில் கண்டிப்பாக ஷேவ் பண்ணியே ஆகணுமா? தொடைப்பகுதிகளில் அக்குள் பகுதிகளில் கருப்பாக ஏற்படுறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி ஒரு கருவுற்ற பெண் உடல் எடை அதிகரிக்கும் போது இந்த மாதிரி கருப்பாகுதோ அதே போல தான் நம்ம உடல் பருமன் அதிகரிக்கும் போது நம்மளுடைய சில இடங்களில் தோல் கருப்பாகிடும். அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர், சூடோ அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஹார்மோன்கள் நார்மலாக சரியான அளவில் இருந்தால் கூட உடல் எடை அதிகரிக்கும் போது உடல் எடை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஹைட் இன் சென்டிமீட்டர், நம்மளுடைய உயரம் சென்டிமீட்டர்களில் நம்ம உயரத்தை அளந்து அதுலேருந்து 100 கழிச்சோம்னா என்ன வருதோ அதுதான் நம்ம உடல் எடையாக இருக்க முடியும். இப்போ என்னுடைய உயரம் 173 சென்டிமீட்டர், அதுலேருந்து 100 கழிச்சா 73 கிலோ தான் நான் இருக்கலாம். நான் 73 கிலோ தான் இருக்கேன். ஸோ நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என்னுடைய உடல் எடை என்னுடைய உடல் உயரத்துக்கு தகுந்தாற் போல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி தோலில் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸோ இந்த மாதிரி கருந்திட்டுகளோ ஏற்படாது. ஸோ இந்த கருப்பாக ஏற்படுறதுக்கு முடி இருக்கிறதோ இல்லாததோ ஒரு காரணம் அல்ல. இப்போ முடி எடுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் நான் முன்னாடி சொன்ன நம்ம ஊரில் வெப்பம் அதிகமாக இருக்குது, ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்கும். வியர்வை சுரக்கும் போது முடி நிறைய இருந்தால் அந்த முடிக்குள்ளே அந்த வியர்வை தங்கி, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த வியர்வை எங்கெல்லாம் தங்குதோ, எங்கெல்லாம் ஈரம் எந்நேரமும் தங்கி இருக்கோ அந்த இடத்துல பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம். ஸோ வியர்வை தங்காத அளவுக்கு நம்ம முடியை சவரம் பண்ணி நீக்கிடலாம். முடியை நீக்கிட்டா அந்த வியர்வை தங்காது. வியர்வை தங்காமல் வியர்வை தங்காத ஒழிய வியர்வை வராமல் இருக்காது, வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வியர்வை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அதை நம்ம உலர்வாக்குறதுக்கு நம்ம பூஞ்சை காளான் தடுப்பு செய்யக்கூடிய பவுடர்களை நம்ம போட்டுக்கலாம். ஆன்டிஃபங்கல் பவுடர்
மார்னிங் அண்ட் நைட் நம்ம போட்டுக்கிட்டு அதன் மேலே உள்ளாடைகளை அணிந்து அது மேலே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெள்ளைக்காரனுக்கு 300 வருஷம் அடிமையாக இருந்ததுனால நம்மளுடைய உடை அமைப்பே மாறிப்போச்சு. நம்ம இந்த மாதிரி பேண்ட் சட்டை போடுற ஆள் கிடையாது. நம்மளுடைய உடை பருத்தி உடை, வேட்டி, சட்டை இப்படி தான் நம்ம போடணும். ஆனால் நம்ம நாகரிகத்தினால இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். நாம் மட்டும் எல்லாரும் பேண்ட் போட்டிருக்கும்போது நம்ம மட்டும் வேட்டி கட்டினா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு ஊரோடு ஒத்துவாடு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த உடை அணிகிறோம். இப்போ இந்த உடை எப்போவுமே இறுக்கமான உடை அணிய வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு ஏற்படுறதுனால நமக்கு வியர்வையை உலர்வாக வச்சுக்கக்கூடிய ஆன்டிஃபங்கல் பவுடர் போட்டுக்கிட்டா பெட்டர். சாதாரண முக பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரபலமான சித்த மருத்துவர் சமீபத்தில் ஒரு சில சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதில் தவறுகள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை அவங்க சொல்ல வந்த விஷயம் முன்னாடி ஃப்ளோவில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இருக்க பெரிய விவாதமாக போய்கிட்டு தான் இருக்கு. அவங்களோட கருத்துக்கள்ல நீங்க முரண்படுறீங்களா, உடன்படுறீங்களா? உங்களோட கருத்து என்ன டாக்டர்? இதுல ஓரளவுக்கு என்ன சொல்றதுன்னா, இப்போ எல்லாமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறாரு வள்ளுவ பேராசான். ஸோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு மெய்ப்பொருளாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படி சொல்கிறது தப்பாக இருக்கேன்னு கேட்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் உணரக்கூடியது நுகரக்கூடியது நீங்கள் தான், நுகர்வோர் கன்சியூமர் நீங்கள் தான். ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கன்சியூம் பண்ண போகிறீங்க. கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல்லதா, இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இந்த ஹோட்டல் உணவு நல்ல உணவான்னு பார்க்குறோம். ஒரு பேனா வாங்குகிறோம், நல்ல பிராண்டாக நல்லா எழுதுதான்னு பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம உபயோகப்படுத்தினாலும் அந்த பொருள் உண்மையானதா, அந்த பொருள் நல்லதா அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி எந்த பொருளை நம்ம கேட்டாலும் பார்த்தாலும் நம்ம உணர்ந்தாலும் நுகர்ந்தாலும் அந்த பொருள் உண்மையான பொருளான்னு பார்க்கணும். ஸோ இப்போ மாற்று மருத்துவத்தில் இப்போ வெங்காயம் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது, ஏன்னா வெங்காயம் போலவே இதயம் இருக்குது. இப்போ தக்காளி சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது, ஏன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய 4 அறைகள் மாதிரி இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. டபுள் பீன்ஸ் சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது, அது கிட்னி ஷேப்பில் இருக்குது. இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. இது உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்கு நம்ம அதுக்குள்ளே நுழைய வேண்டாம். ஆனால் எல்லா காய்கறிகளையும் எல்லா பழங்கள்லையும் ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இப்போ நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைய இருக்குது, தக்காளியில் வைட்டமின் சி நிறைய இருக்குது, ஆக்சலேட் நிறைய இருக்குது. அது மாதிரி கத்திரிக்காயில் மெக்னீஷியம் நிறைய இருக்குது. ஒரு காய்கறிலையும் ஒரு பழத்துலையும் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஊட்டச்சத்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு மண்ணில் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மண்ணில் விளைஞ்ச பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியது. ஒரு பழம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் ஒதுக்கிடுவேன் அப்படின்னா நமக்கு மற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. இப்போ ஒரு உறுப்பை ஒரு காய்கறியோ ஒரு பழமோ சாப்பிட்டா ஒரு உறுப்பு நல்லாகும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம். அதில் இதே தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் தான். அது நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். நிச்சயமாக அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது. ஸோ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே சாப்பிடணும், எதையுமே தவிர்க்கக்கூடாது. எந்த ஒரு பொருளும் ஒவ்வாமை கொடுக்கக்கூடியதல்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தோல் ஒவ்வாமை வர்றவங்க, ஸ்கின்ல அலர்ஜி வர்றவங்க எல்லாருமே உடனே பண்ணுற வேலை என்னென்னா டாக்டரை போய் பார்க்குறது இல்லை, கத்திரிக்காயும் கருணக்கிழங்கும் நீக்கிடுவாங்க உணவுலேருந்து. அந்த கத்திரிக்காய் என்ன பாவம் பண்ணிச்சோ பாவம். அந்த கத்திரிக்காய் என்ன அது கருப்பாக இருக்கனால அப்படி சொல்கிறாங்களா, இல்லை அந்த கருணக்கிழங்கு கருப்பாக அருவருக்கத்தக்க தோற்றத்தில் இருக்கனால அப்படி சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் தோற்றத்தை வச்சு தான் எடை போடுவாங்க எல்லாத்தையுமே. ஸோ இந்த கத்திரிக்காயினாலேயோ கருணக்கிழங்குனாலேயோ இல்லை எந்த ஒரு உணவுப் பொருள்னாலேயோ எந்த ஒரு ஒவ்வாமையும் ஏற்படுவதே இல்லை. உணவுப் பொருள் ஒவ்வாமைங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. ஒரு 100ல் ஒருத்தருக்கோ இல்லை 1000ல் ஒருத்தருக்கோ லட்சத்தில் ஒருத்தருக்கோ தான் இருக்கும். அது கூட கடல் உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் தான் இருக்கும். இப்போ உணவை நம்ம ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில ரசாயனங்கள், வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க, இல்லை ஊறுகாய் மாதிரி போட்டு ரொம்ப நாள் அதை ஒரு ஜாடியில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, வைக்கிறதுக்காக, சுவை ஊட்டுறதுக்காக, ருசி கூட்டுறதுக்காக, அதுக்கு மனம் கூட்டுறதுக்காக, அதுக்கு ஒரு கலர் கூட்டுறதுக்காக, நிறம் கொடுக்கறதுக்காக ஊட்டப்படக்கூடிய இந்த செயற்கை ஊக்கிகளால் தான் நமக்கு ஒவ்வாமை ஏற்படுமே ஒழிய இயற்கையாக இப்போ நம்ம இந்த நாட்டில் இந்த மண்ணில் பிறந்திருக்கோன்னா அது எப்படி கடவுள் இயற்கை நம்மளே அந்த மண்ணில் படைச்சு நமக்கு உண்டான விஷத்தையுமா அங்கே படைக்கும், நமக்கு உண்டான உணவை தானே படைக்கும். ஸோ லாஜிக்கலாக நம்ம யோசித்து பார்க்கணும். அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பொருளாலையும் உணவுனாலையும் ஒவ்வாமை ஏற்படாது. எல்லா உணவும் நல்ல உணவு தான். உணவு உண்ட பின் அதை வள்ளுவர் அழகாக ஒரு கிட்டத்தட்ட 6-7 குறளில் உணவு விதிகளை பற்றி சொல்கிறாரு. எப்போ சாப்பிடணும், முதல்ல உண்ட உணவு செரித்த பின் அடுத்த உணவு சாப்பிடுங்கிறாரு. உண்ட உணவு வயிறுலேருந்து நீங்கி செரிமான பகுதிக்கு சென்ற பின் அடுத்த உணவை சாப்பிடுங்கிறாரு. 3வதாக உணவு உணவுடைய அளவறிந்து சாப்பிடுங்கிறாரு.
கழி பேரிரையான்ங்கிறாரு. இந்த இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம பெரிய விருந்து, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்றோம், அதெல்லாம் கூடாதுங்கிறாரு. நமக்கு என்ன உணவு அளவு தேவையோ, நமக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அந்த அளவு சாப்பிட்டா போதுங்கிறாரு. அது மாதிரி குப்பை உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு அப்போயே அவர் சொல்லியிருக்காரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே. மிக அழகாக உணவு விதிகளை பற்றி சொல்கிறாரு. ஸோ தமிழ் படித்தால், திருவள்ளுவரை முழுமையாக படித்தா நம்ம சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, உடல்நலத்தோட மகிழ்ச்சியாக 100 வருஷம் வாழலாம் அப்படிங்கிறது மிக உறுதி.